வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் படத்துக்கு போகலாமா. இன்றைக்கி நம்ம திரை விமர்சன நிகழ்ச்சியில் பார்க்க போகிற படம் ரீசெண்டாக தேட்டரில் வெளியாக இருக்கிற மலையாள படமான ஐடென்டிட்டி. இந்த படத்தில் டொவினோ தாமஸ், நம்ம த்ரிஷா, வினய், அஜு வர்கீஸ் இது போக நிறையா ஸ்டார்ஸ் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. வாங்க படத்தோட கதையை பற்றி முதல்ல பார்த்துடலாம். படத்தோட ஸ்டார்டிங்கில் ஒரு பொண்ணோட ப்ரைவேட் வீடியோவை ஒருத்தர் அந்த பொண்ணுக்கிட்ட காமிச்சு பிளாக்மெயில் பண்ணுறான். ஒரு கட்டத்தில் அந்த பிளாக்மெயிலரை ஒரு முகம் தெரியாத நபர் ஒருத்தன் கொலை பண்ணுறான். இந்த கொலையை நேரில் த்ரிஷா எதிர்பாராத விதமாக பார்த்துட்றாங்க. போலீஸ் இதை சீக்ரெட்டாக இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க. ஸோ த்ரிஷாவை ஒரு ஸ்கெட்ச் ஆர்டிஸ்ட் கிட்ட கூப்பிட்டு போகிறாங்க. அது நம்ம டொவினோ தாமஸ் தான். அவர்கிட்ட காட்டி அந்த கில்லரை கண்டுபிடிக்கிறதுக்காக வரைஞ்சி அதை ஐடென்டிஃபை பண்ண வைக்கிறாங்க. இதுக்கப்புறம் அந்த கொலையாளி கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, அந்த கொலையாளி யார், எதுக்காக இந்த கொலைகள்லாம் பண்ணுறாரு அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மீதி கதை. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் சொல்லணும்னா ஃபஸ்ட்டு நீங்கள் டொவினோ தாமஸ் பற்றி சொல்லணும். அவருக்கு கொடுத்த கேரக்டரை ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயும் சரி செகண்ட் ஹாஃப்லேயுமே சரி அவரால் மட்டும்தான் அந்த கேரக்டர் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் சட்டிலாக இன்டெலிஜென்ட்டாக ஒரு ப்ரில்லியண்ட்டாக ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணியிருந்தார். செகண்ட் ஹாஃபில் அப்படியே அது மாறும். ஸோ படம் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, ஒரு எக்ஸலண்ட்டான பெர்ஃபார்மன்ஸ். இது போக த்ரிஷாவாக இருக்கட்டும், வினய் ராயா இருக்கட்டும், அஜு வர்கீஸாக இருக்கட்டும், எல்லாருமே அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கதாபாத்திரத்தை ரொம்ப நீட்டாக நேர்த்தியாக பண்ணியிருந்தாங்கன்னே சொல்லணும். டெக்னிக்கலி இந்த படம் ஒரு ஸ்ட்ராங்கான ஃபிலிம். இந்த படத்துக்கு மியூசிக் டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சூர்யா சாட்டர்டேயோட மியூசிக் டைரக்டரான ஜேம்ஸ் விஜாய். பிஜிஎம் ரொம்ப ஆப்டாக போட்டிருந்தாரு. மற்றபடி இந்த படத்தோட எடிட்டிங் அண்ட் சினிமாட்டோகிராஃபி ரொம்ப ரிச்சாக இருந்துச்சு. விஷுவலி இந்த படம் ரொம்ப கிராண்டாக இருந்துச்சு ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு. ஏன்னா படத்தோட டிஏ வந்து அவ்வளோ ரிச்சாக இருந்துச்சு நம்ம இங்கே சொல்லியாகணும். இந்த படத்தோட ஃபைட் கோரியோகிராஃபி ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வரக்கூடிய அந்த ஒரு முக்கியமான ஒரு கொலை பண்ணுற போர்ஷனும் செகண்ட் ஹாஃபில் வரக்கூடிய ஒரு 2 ஃபைட்டுமே ரொம்பவே சூப்பராக கொரியோகிராஃப் பண்ணியிருந்தார். இந்த படத்தோட கதை நல்லா தான் இருந்துச்சு, ஸ்க்ரீன் பிளேவுமே நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் இந்த படத்தில் என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு கதை, செகண்ட் ஹாஃபில் ஒரு கதை, 2 கதையுமே லிங்க் பண்ணி தான் இருக்குது. நான் இப்போவே சொல்லிடுறேன், படத்தில் லேட்டராக தான் காட்டுவாங்க. ஆனால் ஏன் இதை நான் அப்படி சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, செகண்ட் ஹாஃபில் காட்டுற கதைக்கான பில்டப்பாக தான் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இருந்த அந்த ஸ்டோரி இருந்துச்சு. அந்த ஸ்டோரி எதுக்குடா வச்சிங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா படத்தோட டியூரேஷனை வந்து அது கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணுது. நீங்கள் இனிமேல் கொஞ்சம் கம்மி பண்ணி எடுத்துருக்கலாமோ அப்படின்னு ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. என்னதான் படத்தை இவங்க என்கேஜிங்காக நரேஷன் பண்ணியிருந்தாலுமே இந்த தேவையில்லாத கேரக்டர்ஸோட ஒரு பேக் ஸ்டோரி ரொம்ப இன்ஃப்யூஸ் பண்ணிட்டாங்களோ அப்படின்னு எனக்கு ஒரு தாட் இருந்துச்சு. நிறைய பேக் ஸ்டோரிஸ் நம்ம ஞாபகம் வச்சாதான் படத்தை ஃபாலோ பண்ணியே ப்ராப்பராக பார்க்க முடியும். நீங்கள் ஒரு இடத்துல விட்டுட்டீங்க அப்படின்னா நீங்கள் இந்த சீனில் என்ன நடந்துச்சு, இந்த சீனில் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறையாவே இருக்குது. படம் பார்க்கும்போது நம்ம எல்லா படத்தையும் ப்ராப்பராக தான் பார்ப்போம். ஆனால் நான் ஏன் இங்கே அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் ஒன்றும் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாம் அதிகமாக ஆஹா ஓஹோ அப்படிலாம் இல்லை, சட்டிலாக தான் போகுது. சில சீன்ஸ் தேவையே இல்லை. ஒரு சில இடத்துல உங்களுக்கு மைண்டாக போர் அடிச்சிடும். என்ன நடந்துட்டு இருக்கு, எதுக்கு நம்ம பார்க்கணுங்கிற மைண்ட் உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு சீனை நீங்கள் மிஸ் பண்ணுவீங்க. அது வந்து செகண்ட் ஹாஃபில் ஒரு இடத்துல நீங்கள் அந்த லிங்கை மிஸ் பண்ணதுனால இங்கே என்ன நடந்துட்டுருக்கு, என்னாச்சு அப்படின்னு ஒரு யோசனை வரக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. லாஜிக்கலாக இந்த படத்தில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸ்க்ரீன் பிளேயில் லாஜிக்கல் லூப் ஹோல்ஸ் இருக்குது. சில இடத்துல இவங்க சினிமேட்டிக் லிபர்ட்டி எடுத்துக்கிட்டாலுமே ஸ்கிரிப்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லாஜிக் இருக்கணும். மலையாளம் மூவிஸில் நம்ம எப்பவுமே அதை எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். செகண்ட் ஹாஃபில் ஒரு சில சீன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓவர் த டாப்பாக இருக்குது. எதுக்கு இந்த மாதிரி வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு தாட் வரும். ஆனால் அந்த சீன்ஸ்லாம் பார்க்க நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அவங்க காட்டினதுக்கும் செகண்ட் ஹாஃபில் அந்த ஓவர் த டாப்பாக காட்டினதுக்கும் சம்மந்தமே இல்லையேங்கிற மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு வந்துச்சு. இதெல்லாம் இந்த படத்தில் ஒரு நெருடலாகவே எனக்கு இருந்துச்சு. ஸோ இந்த ரீசன்ஸ்னாலேயே இந்த ஒரு கிராண்டான ஒரு விஷுவலி அப்பீலான ஒரு படத்தை ப்ராப்பராக நம்மளால் பார்க்க முடியலையோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஃபீல் வந்துச்சு. நான் சொன்னேன் இல்லையா, இந்த ஃபைட் சீன்ஸ்லாம் நல்லா இருந்துச்சுன்னு, எல்லாமே கிராண்டாக இருந்துச்சு. ஆனால் செகண்ட் ஹாஃபில் வரக்கூடிய அந்த லேகான சீன்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபைட் சீன்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரெச்சபிளாக இருக்குது. பார்க்கறதுக்கு நல்லா இருந்தாலுமே அது அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆக மாட்டேங்குது. அந்த ஃபைட் சீன்னா அந்த கதையை வந்து அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ணணும். அந்த மாதிரி லென்த்தான சீக்வன்ஸ் வச்சுருந்தாங்கன்னா ரொம்பவே சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருந்திருக்கு. ஆனால் இவங்க ஒரு நார்மலான ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் ஸ்கிரிப்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலான ஃபைட் சீக்வன்ஸாக வச்சுட்டாங்க. பார்க்குறதுக்கு கிராண்டாக இருந்தாலுமே அடுத்தடுத்து மூவ் ஆக மாட்டேங்குது அப்படிங்கிறது எனக்கு ஒரு ப்ராப்ளமாக பட்டுச்சு. இந்த படத்தை நீங்கள் ஃபேமிலியோட தாராளமாக பார்க்கலாம். இருந்தாலுமே ஒரு சில இஷ்யூஸ் இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்துட்டு உங்கள் குழந்தைங்களுக்கு காட்டலாமா வேணாமாங்கிறத முடிவு பண்ணிக்கோங்க. மொத்தமாக இந்த படம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படம் ரொம்பவே நல்லா வந்திருக்க வேண்டிய படம். செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் சீன்ஸ் லேகாக போனதுனாலையும், ஸ்டோரி ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயும் செகண்ட் ஹாஃப்லேயும் கனெக்டிவிட்டி இஷ்யூஸ் கொஞ்சம் இருந்ததுனாலையும், ஸ்ட்ரெச்சபிளாக நிறையா ஃபைட்ஸ் இருந்ததுனாலையும் இந்த படம் ஒரு டீசென்ட் வாட்சாக தான் நமக்கு பட்டுச்சு. இந்த படத்துக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 2.75 ஸ்டார்ஸ் அவுட் ஆஃப் 5. மீண்டும் மற்றும் இதே மாதிரி இன்னொரு திரை விமர்சன நிகழ்ச்சியில் உங்களை விரைவில் சந்திக்கிறேன். ஸோ
அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுதர்ஷன். வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய மூவி ரிவ்யூஸ் உங்களுக்காக வந்துட்டுருக்கு. ஸோ ஸ்டே டியூன்ட்.